எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கப்புறம் மெஷின் லேர்னிங் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த உலகத்தில் எல்லாருமே என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் மெஷின் லேர்னிங் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அதுதான் இல்லை, ரெண்டும் வேறு வேறு அப்படின்றது தான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவை போடுறோம். இந்த வீடியோ பதிவை முழுசும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்றது புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்றதை சொல்லிடும். அதாவது தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை அதை வச்சுக்கிட்டு ஃப்யூச்சர் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அனுபவத்தையும் வச்சுக்கிட்டு இயந்திரம் தானாகவே முடிவெடுக்குது இல்லையா, அந்த செயல்பாடுகளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் ப்ராப்பர் டெஃபினிஷன். இப்போ இருக்க இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் மெஷின் லேர்னிங் ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? பெரும்பான்மையானவர்கள் என்ன பண்ணுறாங்க, இரண்டும் ஒன்று தான் அப்படின்னு எண்ணிக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரெண்டுமே வேறு அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் யாருக்குமே தெரியறது கிடையாது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு எல்லாருமே எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நாங்களும் உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இதை எடுத்துக்கங்க, அப்படி இல்லைனா எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான உரிய விளக்கத்தை எங்களுடைய அடுத்த வீடியோவில் போடுறோம். மனுஷனை போலவே முடிவெடுக்கக்கூடிய மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கையான நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, விஷுவல் பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, காட்சி உணர்தல், அதுக்கப்புறம் ஸ்பீச் ரெகக்னைசேஷன், அதாவது ஸ்பீச்சின் தன்மை, அதுக்கப்புறம் டெசிஷன் மேக்கிங், அதாவது முடிவெடுக்கும் திறன். இது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்லேஷன் பிட்வீன் லாங்குவேஜஸ், அதாவது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த திறன்களை கொண்டு மனிதர்கள் செய்கின்ற வேலையை ஒரு கம்ப்யூட்டர் செய்யும்போது அதை நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பெருமையாகவே சொல்லிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களை போல இயங்கும் ஒரு இயந்திரம் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு அப்படி இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதை பயன்படுத்தி அந்த அப்ளிகேஷன்களை பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னொன்று ஹரிசான்டல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. இப்போ முதல்ல வெர்டிக்கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்த்துருவோம். அதாவது வெர்டிக்கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறது எளிமையான ஒரே ஒரு ஒர்க்கை தான் திரும்ப செய்யுது இல்லையா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெர்டிக்கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரே ஒரு வேலையை திரும்ப செய்யும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அவுட்புட் அதிகமாக தான் இருக்கும். உதாரணமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷனை எப்படி பேஸ் பண்ணியிருக்குன்னா ஒரு ஷெட்யூலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அப்போ ரிப்பீட்டடாக அந்த ஒர்க்கை பண்ணும்போது அந்த ஒர்க்கு சீக்கிரமாகவே முடிஞ்சிருது. இதை நம்ம என்னென்னு சொல்லலாம், வெர்டிக்கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிசான்டல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். ஹரிசான்டல் ஏஐ அப்படின்றது பல்வேறு வேலைகளை செய்யும் திறனுள்ள ஒரு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஹரிசான்டல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வேறு சில உதாரணங்கள்லாம் பார்ப்போம். கார்டனா, சிரி, அலெக்ஸா இது எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹரிசான்டல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட யூசஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதையெல்லாம் வச்சு தான், அதாவது பல்வேறு பணிகளை செய்யக்கூடியது தான் இந்த ஹரிசான்டல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ இந்த ஹரிசான்டல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு மேலும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில் ஒரு வெயில் எவ்வளவோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் ராஜா அப்படின்ற அந்த ஆப்பை நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த ஆப்பில் உங்களுக்கான அந்த ஃப்ரெண்ட் அவர் வந்து சொல்லிடுவார். இப்போ மேலே சொன்னோம் இல்லையா, அலெக்ஸா, அதுக்கப்புறம் கண்டனா, சிரி இவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. இது மாதிரியான இன்டெலிஜென்ட் தொழில்நுட்பத்தில் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வாய்ஸை வச்சு அதுக்கப்புறம் உச்சரிப்பு அதையும் உணர்ந்து இணையத்திலிருந்து நமக்கான தகவலை பெற்று செயல்படுவது தான் இந்த ஹரிசான்டல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ நம்ம மெஷின் லேர்னிங் அப்படின்றதுக்கு உண்டான விளக்கத்தை பார்ப்போம். அந்த பேரில் இருக்க மெஷின் லேர்னிங் அப்படின் போது, அதாவது ஒரு கம்ப்யூட்டரில் இருக்க ஒரு சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ப்ரோக்ராமை அதை கண்ட்ரோல் பண்ணும். அதுவும் தானாகவே அதை வந்து கற்றுக்கிட்டு அதை அலோவ் பண்ணுது இல்லையா, அந்த தொழில்நுட்பம் தான் இந்த மெஷின் லேர்னிங்கில் நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம மெஷின் லேர்னிங்காக படிச்சுட்டு இருக்கோம். ஜென்ரலாக மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஸ்டடி ஆஃப் கம்ப்யூட்டர் அல்காரிதம்ஸ் தட் அலோவ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் டு ஆட்டோமேட்டிக்கலி இம்ப்ரூவ் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மெஷின் லேர்னிங் என்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இன்னொரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு இயந்திரம் தானாக கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் இறுதி வடிவத்தை பெற முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோட நிறைய பகுதி நம்ம வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, மெஷின் லேர்னிங்னா என்ன, ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அது எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் கண்டிப்பாக விளக்கி அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். தேங்க்யூ.